வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பிஜிடிஆர்பியுடைய தேர்வு தேதிகள் தள்ளி போகுமா, அதே தேதிகளில் நடக்குமா குறித்து சில தகவல்கள் வெளியாகிருக்கு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கூடுதல் அவகாசம் வழங்க இருக்காங்க. இது ஒரு நல்ல செய்தி அப்படின்றத நம்ம சொல்லலாம். நிச்சயமாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பிஜிடிஆர்பியுடைய தேர்வு பார்த்திங்கன்னா 100% நான் இப்போவே சொல்கிறேன், 100% டிஆர்பி எக்ஸாம் டேட்டை பார்த்திங்கன்னா பரிசீலனை செய்ய போகிறாங்க. இந்த பிஜிடிஆர்பியுடைய எக்ஸாமை பரிசீலனை செய்ய போகிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எக்ஸாம் பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் செய்யப்படுவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவலையே பட வேண்டாம். 80 நாள் போராட்டமாக இருந்தானே, 100 நாள் போராட்டமாக இருந்தானே, 10 நாள் போராட்டமாக இருந்தானே ஒரு யூஸும் இல்லை. நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் போராட்டத்தை முடிவுக்கு வரும். அதனால் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்பி வெறும் யூஸும் இல்லை. 80 நாள் போராட்டம் முடிவுக்கு வந்ததுன்னு முடிச்சுட்டு போகலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய தேர்வு தேதிகள் என்னைக்கு வரும் அப்படின்ற கேள்விக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் தினசரி ஹெல்ப்லைன் கிட்ட கேட்குறோம். ஹெல்ப்லைன் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், இதற்குண்டான அறிவிப்பு வரும். ஆனால் அந்த டேட்லேயும் நடக்குங்க, வெயிட் பண்ணுங்கள், அறிவிப்பு வரும். ஸோ டிஆர்பி உடைய வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இது மட்டும்தான் ஹெல்ப்லைன் கூறிக்கொண்டிருக்கிற பதில். அதனால் அதை நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இன்னொரு விஷயம் நடந்துகிட்ருக்குங்க. இப்போ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், வட்டார கல்வி அதிகாரிகள் என 3227 பேரை இந்த ஆண்டு தேர்வு செய்ய முடிவு பண்ணியிருக்காங்க. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டார். அதனால் பிஜிடிஆர்பியில் பார்த்திங்கன்னா வெறும் 1996 வேகன்சிஸ் தான் இருக்குது. இது கூட இன்னொரு 1500 வேகன்சி, 2000 வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இதை கொண்டான அப்டேட்டை இன்னும் ஒரு சில தினங்களில் டிஆர்பி வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அதனால் பிஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸ் உயர்வு 100% நடக்கும். இதில் சந்தேகமே கிடையாது. பிஜிடிஆர்பியில் வேகன்சிஸ் உயர்வை நம்ம பார்க்கலாம். அடுத்து டிஆர்பியுடைய எக்ஸாம் டேட்டு, பிஜிடிஆர்பியுடைய எக்ஸாம் டேட்டு மாற்ற போகிறாங்க. இடைநிலை ஆசிரியர்கள் வரும் 29ஆம் தேதி போராட்டம் நடத்திருக்காங்க. என்ன போராட்டம்? தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் 2009 மே 31 நியமிக்கப்பட்ட அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு மாதம் ஒவ்வொரு ஊதியமும், அதே ஆண்டு ஜூன் 1 பணி நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு மற்றொரு ஊதியமும் நிர்ணயிக்கப்பட்டது. ஒரு நாள் வித்தியாசத்தில் அடிப்படை ஊதியத்தில் 3170 ரூபாய் குறைந்துள்ளது. இதனால் சுமார் 20,000 ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த ஊதிய முறைப்பாட்டை களைந்து சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை ஆசிரியர்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் தமிழக அரசு இதற்கான கோரிக்கையை இதுவரை ஏற்கவில்லை. 2009 திமுக ஆட்சிக்கு ஒரே பதவியில் 2 அடிப்படை சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டது. இந்த சம்பள முறைப்பாடு கடந்த 15 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. இந்த முறைப்பாட்டை களைய கோரி பல்வேறு போராட்டங்கள் இடைநிலை பதிவு ஆசிரியர்கள் இயக்கம் SSTA நடத்தியது. திமுக ஆட்சிக்கு வந்தால் சம்பள முறைப்பாடுகள் களையப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தலின் பொழுது வாக்குறுதி அளித்திருந்தார். ஸோ இதுதான் நோட் பண்ண விஷயம். தேர்தல் வாக்குறுதி மாட்டிக்கிச்சு. ஸோ அப்படின்னு நம்ம சொல்லலாம், தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்ததை செய்யுங்க அப்படின்னு இப்போ கேட்குறாங்க. ஏன்னா இப்போ அடுத்த எலெக்ஷன் வரப்போது தேர்தல் வாக்குறுதிகள் செஞ்சு தானே ஆகணும். ஆசிரியர்களுக்கு நலன் இல்லைன்னா அடுத்து என்ன நடக்குன்றது இவங்களாலே சொல்ல முடியாது. இப்போ போராட்டத்தை துவக்கிட்டாங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ இது தொடர்பாக ஆய்வு செய்ய ஜனவரி 23, 2023 3 பேர் கொண்ட குழுவை தமிழக அரசு அமைத்தது. ஆனால் அதிலும் முன்னேற்றம் ஏற்படவில்லை. இந்த நிலையில் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் கூறியபடி சமவேளைக்கு சம ஊதியம் வழங்காததற்கு கண்டனம் தெரிவித்து இடைநிலை ஆசிரியர்கள் வருகின்ற 29ஆம் தேதி போராட்டம் நடத்த இருக்காங்க. அவங்க மட்டுமா போராட்டம் நடத்துகிறாங்க? அடுத்தடுத்து போராட்டங்கள் நடக்க போது பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 2013 டெட் பேட்ச் பாஸ் பண்ணவங்களும் போராட்டம் நடத்த போகிறாங்க. அடுத்து டெட் தேர்வில் மார்க்கை குறைங்க, டெட்டு பாஸ் என்ற விகிதத்தை குறைங்க அப்படின்றவங்களும் போராட்டம் நடத்த போகிறாங்க. இப்படி பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இதுவரை சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை சொன்ன ஒரு விஷயம்
விஷயம் நடக்கலை அப்படின்றதுக்காக அவங்க வேதனையில் இருக்கிறாங்க ஆசிரியர்கள். ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு தேர்தல் வாக்குறுதியில் என்ன குறிப்பிட்டாங்களோ அதை நடைமுறைப்படுத்துவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பிஜிடிஆர்பியுடைய தேர்வு தேதிகள் தள்ளி போகுமா, அதே தேதிகளில் நடக்குமா குறித்து சில தகவல்கள் வெளியாகிருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் அவகாசம் வழங்க இருக்காங்க. இது ஒரு நல்ல செய்தி அப்படின்றத நம்ம சொல்லலாம். நிச்சயமாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பிஜிடிஆர்பியுடைய தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 100% நான் இப்போவே சொல்கிறேன், 100% டிஆர்பி எக்ஸாம் டேட்டை வந்து பார்த்திங்கன்னா பரிசீலனை செய்ய போகிறாங்க. இந்த பிஜிடிஆர்பியுடைய எக்ஸாமை பரிசீலனை செய்ய போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் செய்யப்படுவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவலையே பட வேண்டாம். 80 நாள் போராட்டமாக இருந்தானே, 100 நாள் போராட்டமாக இருந்தானே, ஆனால் 10 நாள் போராட்டமாக இருந்தானே ஒரு யூஸும் இல்லை. நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் போராட்டத்தை முடிவுக்கு வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்பி வெறும் யூஸும் இல்லை. 80 நாள் போராட்டம் முடிவுக்கு வந்ததுன்னு முடிச்சுட்டு போகலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய தேர்வு தேதிகள் வந்து என்னைக்கு வரும் அப்படின்ற கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தினசரி ஹெல்ப்லைன் கிட்ட கேட்குறோம். ஹெல்ப்லைன் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், இதற்குண்டான அறிவிப்பு வரும். ஆனால் அந்த டேட்லேயும் நடக்குங்க, வெயிட் பண்ணுங்கள், அறிவிப்பு வரும். ஸோ டிஆர்பி உடைய வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இது மட்டும்தான் ஹெல்ப்லைன் கூறிக்கொண்டிருக்கிற பதில். அதனால் அதை நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இன்னொரு விஷயம் நடந்துகிட்ருக்குங்க. இப்போ வந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், வட்டார கல்வி அதிகாரிகள் என 3227 பேரை இந்த ஆண்டு தேர்வு செய்ய முடிவு பண்ணியிருக்காங்க. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டார். அதனால் பிஜிடிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1996 வேகன்சிஸ் தான் இருக்குது. இது கூட இன்னொரு 1500 வேகன்சி, 2000 வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இதை கொண்டான அப்டேட்டை இன்னும் ஒரு சில தினங்களில் டிஆர்பி வந்து வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அதனால் பிஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸ் உயர்வு 100% நடக்கும். இதில் சந்தேகமே கிடையாது. பிஜிடிஆர்பியில் வேகன்சிஸ் உயர்வை நம்ம பார்க்கலாம். அடுத்து டிஆர்பியுடைய எக்ஸாம் டேட்டு, பிஜிடிஆர்பியுடைய எக்ஸாம் டேட்டு மாற்ற போகிறாங்க. இடைநிலை ஆசிரியர்கள் வரும் 29ஆம் தேதி போராட்டம் நடத்திருக்காங்க. என்ன போராட்டம்? தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் 2009 மே 31 நியமிக்கப்பட்ட அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு மாதம் ஒவ்வொரு ஊதியமும், அதே ஆண்டு ஜூன் 1 பணி நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு மற்றொரு ஊதியமும் நிர்ணயிக்கப்பட்டது. ஒரு நாள் வித்தியாசத்தில் அடிப்படை ஊதியத்தில் 3170 ரூபாய் குறைந்துள்ளது. இதனால் சுமார் 20,000 ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த ஊதிய முறைப்பாட்டை களைந்து சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை ஆசிரியர்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் தமிழக அரசு இதற்கான கோரிக்கையை இதுவரை ஏற்கவில்லை. 2009 திமுக ஆட்சிக்கு ஒரே பதவியில் இருவேறு அடிப்படை சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டது. இந்த சம்பள முறைப்பாடு கடந்த 15 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. இந்த முறைப்பாட்டை களைய கோரி பல்வேறு போராட்டங்கள் இடைநிலை பதிவு ஆசிரியர்கள் இயக்கம் SSTA நடத்தியது. திமுக ஆட்சிக்கு வந்தால் சம்பள முறைப்பாடுகள் களைய என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தலின் பொழுது வாக்குறுதி அளித்திருந்தார். ஸோ இதுதான் நோட் பண்ண விஷயம். தேர்தல் வாக்குறுதி மாட்டிக்கிச்சு. ஸோ அப்படின்னு நம்ம சொல்லலாம், தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்ததை செய்யுங்க அப்படின்னு இப்போ கேட்குறாங்க. ஏன்னா இப்போ அடுத்த எலெக்ஷன் வரப்போது தேர்தல் வாக்குறுதிகள் செஞ்சு தானே ஆகணும். ஆசிரியர்களுக்கு நலன் இல்லைன்னா அடுத்து என்ன நடக்குன்றது இவங்களாலே சொல்ல முடியாது. இப்போ போராட்டத்தை துவக்கிட்டாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ இது தொடர்பாக ஆய்வு செய்ய ஜனவரி 23, 2023 3 பேர் கொண்ட குழுவை தமிழக அரசு அமைத்தது. ஆனால் அதிலும் முன்னேற்றம் ஏற்படவில்லை.
இந்த நிலையில் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் கூறியபடி சமவேளைக்கு சம ஊதியம் வழங்காததற்கு கண்டனம் தெரிவித்து இடைநிலை ஆசிரியர்கள் வருகின்ற 29ஆம் தேதி போராட்டம் நடத்த இருக்காங்க. அவங்க மட்டுமா போராட்டம் நடத்துகிறாங்க, அடுத்தடுத்து போராட்டங்கள் நடக்க போது பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2013 டெட் பேட்ச் பாஸ் பண்ணவங்களும் போராட்டம் நடத்த போகிறாங்க. அடுத்து டெட் தேர்வில் மார்க்கை குறைங்க, டெட்டு பாஸ் என்ற விகிதத்தை குறைங்க அப்படின்றவங்களும் போராட்டம் நடத்த போகிறாங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இதுவரை சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை சொன்ன ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்றதுக்காக அவங்க வேதனையில் இருக்கிறாங்க ஆசிரியர்கள். ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு தேர்தல் வாக்குறுதியில் என்ன குறிப்பிட்டாங்களோ அதை நடைமுறைப்படுத்துவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.